வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம். பக்கத்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க. இருவருமே தின உழைப்பாளிகள் தான். ஒரே இடத்துல வேலை செய்யறவங்க. போதிய வருமானமே இல்லாததுனால இருவருமே ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. இப்படியே தங்களோட வாழ்க்கை போயிடக்கூடாது, எப்படியாவது கடினமா உழைச்சு முன்னேறியே ஆகணும் அப்படின்னு அடிக்கடி சிந்திப்பாங்களாம். இரண்டாவது நண்பனுக்கு நிறைய யோசனைகள் இருக்கும், ஆனா அதை செய்ய மாட்டான். ஆனால் முதலாவது நண்பனுக்கு யோசனைகள் இருக்காது, ஆனா செயல்முறைப்படுத்துவதற்கான ஆர்வம் இருக்கும். ஒரு நாள் இருவருமே மதிய உணவு இடைவேளையின் போது வழக்கம் போல தங்களோட எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம். எப்படியாவது ஏதாச்சும் செஞ்சு வாழ்க்கையில முன்னேறிடணும், நம்மளோட வருமானத்தை உயர்த்தியே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இரண்டாவது நண்பன் ஒரு யோசனை சொன்னானாம். பேசாம ரெண்டு பேருமே ஒரு பசுமாடு வாங்கி பால் வியாபாரம் செஞ்சா என்ன? கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா நாமளும் முன்னேறிடலாம், நிறைய வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னானாம். இந்த யோசனை முதலாவது நண்பனுக்கும் பிடிச்சது. ரெண்டு பேருமே நாளைக்கே ஒரு சந்தைக்கு போய் ஒரு பசுமாடு வாங்கி பால் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. அடுத்த நாள் முதலாவது நண்பன் சொன்ன நேரத்துக்கு மாட்டு சந்தையில தன்னோட இரண்டாவது நண்பனுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சானாம். காலையில வந்தவன் மாலை 7 மணி வரைக்கும் காத்திருந்தான். இரண்டாவது நண்பன் வரவே இல்லை. சரி, இதுக்கு மேல அவனுக்காக காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு தான் கொண்டு வந்திருந்த காசுக்கு தகுந்தாற் போல ஒரு பசுமாட்டை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கும் போயிட்டானாம். அடுத்த நாள்ல இருந்து கடினமா உழைக்கவும் ஆரம்பிச்சானாம். பசுமாட்டுக்கு புல்லு போடுறது, சுத்தம் பண்றது, பால் கறக்கிறது, பாலை விற்கிறது அப்படின்னு கடுமையா உழைக்கவும் ஆரம்பிச்சானாம். ஒரே வருஷத்துல அவன் கிட்ட 10 பசுமாடுகள் இருந்துச்சு. சில வருஷத்துக்கு அப்புறமா காரு, பங்களா, பசுமாட்டு பண்ணை அப்படின்னு ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டும் இருந்தானாம். அவனோட பண்ணைக்கு மேலும் சில பசுமாடுகள் தேவைப்பட்டுச்சு. அதை வாங்குறதுக்காக ஒரு கிராமத்துக்கும் போனானாம். அப்பொழுதுதான் அவனுக்கு தன்னுடைய பழைய நண்பனோட ஞாபகமும் வந்துச்சு. வந்ததே வந்துட்டோம், அப்படியே தன்னோட நண்பனை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு அவனும் காரை விட்டு இறங்கி ஒருத்தர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு போனானாம். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். அவர் வேற யாரும் இல்ல, தன்னோட சிநேகிதன் தான் அப்படின்னுட்டு. நண்பா, நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டானாம். அழுக்கான கிழிந்த உடையோட இருந்த அந்த நபரும் தன்னை நோக்கி மிக நேர்த்தியான உடை அணிஞ்சு, அதுவும் கார்ல இருந்து இறங்கி வந்து அப்படின்னு கேட்கிற நபர் யாரு அப்படின்னு உத்து பார்த்தானாம். அடுத்த நிமிஷமே அவனுக்கும் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சோகமா சொன்னானாம். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பிசினஸ் ஐடியா எல்லாம் வச்சிருப்ப, என்னை விட மிகச்சிறந்த ஆளா இருப்ப அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான் முதலாவது நண்பன். இரண்டாவது நண்பன், நானா இந்த பண்ணையில கூலி வேலை செஞ்சுட்டே இருக்கேன், என்னோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. ஆனா நீ ரொம்ப நல்லா இருக்கிற போல இருக்கு. ஆண்டவன் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருப்பான் போல இருக்குது. உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்த ஆண்டவன் எனக்கு கிள்ளி கூட கொடுக்கல. என்னோட நிலைமை அப்படியே தான் இருக்குது. நான் இன்னும் வறுமையிலேயே தான் தத்தளிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னானாம். இத கேட்ட முதலாவது நண்பன் சிரிச்சிட்டு, எனக்கு ஒரு சந்தேகம், நீதான் அன்னைக்கு மாடு வாங்கலாம், பால் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். மாட்டு சந்தைக்கும் இத்தனை மணிக்கு வா அப்படின்னு சொன்னேன். உனக்காக வந்து ரொம்ப நேரமா சந்தையிலேயே காத்துட்டு இருந்தேன், ஆனா நீ வரவே இல்லை, ஏன் வரல அப்படின்னு கேட்டானாம். அதுக்கு இரண்டாவது நண்பன் சொன்னான், ஓ அதுவா, அன்னைக்கு சாயந்தரமே என்னோட மனைவி கிட்ட நம்மளோட திட்டத்தை பத்தி சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, முன்ன பின்ன உனக்கு பசுமாட்டை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? அதை எப்படி பராமரிக்கிறது இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அதுக்கு நீ தீனி கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கியா? ஒருவேளை அந்த பசுமாடு நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா நீ என்ன செய்ய போற? ஒருவேளை அந்த பசுமாடு இறந்தே போயிடுச்சு, அப்ப நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டா. அப்ப அவ சொல்றதும் சரின்னு எனக்கு பட்டுச்சு, அதனாலதான் நான் அன்னைக்கு சந்தைக்கு வரல அப்படின்னு சொன்னானாம். அதை கேட்ட முதலாவது நண்பன் கடகடன்னு சிரிச்சிட்டே, ஓ, வாங்காத பசுமாடு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சுதான் நீ அன்னைக்கு வரலையா அப்படின்னு கேட்டானாம். அதுக்கப்புறம் சரி, நான் போயிட்டு வரேன், மேலும் உனக்கு ஏதாச்சும் உதவினா என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டும் அங்கிருந்து போயிட்டானாம். தன்னோட நண்பனோட வளர்ச்சியை பார்த்து, நான் ஐடியா கொடுத்தவன் எல்லாம் நல்லா இருக்கிறான், என்னோட நிலைமை தான் எந்த முன்னேற்றமும் இல்லாமையே போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட தன்னோட வீட்டுக்கும் வந்து தன்னோட மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னானாம். அதுக்கு மனைவியோ, உன்னோட நண்பனோட நேரம் நல்லா இருக்குது, அவன் முன்னேறிட்டான் அப்படின்னு சொன்னாங்களா? உன்னாலதான் என்னோட வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை. நான் மட்டும் அன்னைக்கு பசுமாடு வாங்கியிருந்தேன்னா நானும் இன்னைக்கு பெரிய மனுஷனா மாறி இருப்பேன் அப்படின்னு அவன் சொன்னான். நான் இன்னைக்கும் சொல்றேன், ஒருவேளை அந்த பசுமாடு இறந்து போயிருச்சுன்னா உனக்கு பெருத்த நஷ்டம் தான் ஏற்படும். நான் உனக்கு நல்லது மட்டும்தான் சொல்றேன் அப்படின்னு அந்த மனைவி சொன்னாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி,
நான் பசுமாடு வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நகையை வித்து காசை எடுத்துட்டு அடுத்த நாளே ஒரு பசுமாடு வாங்கி அதை வச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சான். கடினமா உழைக்கவும் ஆரம்பிச்சானாம். என்னதான் கடினமா உழைச்சாலும் அவனோட மனசோட ஒரு மூலையில, ஒருவேளை இந்த பசுமாடு என்னோட மனைவி சொன்ன மாதிரியே இறந்து போயிருச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் எதிரொலிச்சுட்டே இருந்துச்சு. அவனோட எண்ணத்தோட பிரதிபலனோ என்னவோ தெரியல, அந்த பசுமாடு கொஞ்ச நாள்லயே இறந்தும் போயிடுச்சு. அவனுக்கு பெருத்த நஷ்டமும் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் வேறொரு விதமா நம்மளோட முயற்சியை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட நண்பனை பார்க்க போனானாம். அவன் பசுமாட்டு பண்ணை மட்டும் இல்ல, விவசாயமும் செஞ்சுட்டு வர்றதையும் பார்த்தானாம். நானும் விவசாயம் செஞ்சே தீருவேன் அப்படின்னு நினைச்சு அவன்கிட்ட இருந்த சின்ன நிலத்துல பயிரிடவும் ஆரம்பிச்சானாம். நண்பன் என்னெல்லாம் செய்யறான் அப்படின்னு தினமுமே அவனோட நிலத்தை போய் பார்த்துட்டு வந்து அதே மாதிரியே தன்னோட நிலத்தையும் பராமரிக்கவும் ஆரம்பிச்சானாம். அதாவது அவன் விதை விதைச்சா இவனும் விதை விதைப்பான், அவன் களை எடுத்தா இவனும் களை எடுப்பான், அவன் மருந்தடிச்சான்னா இவனும் மருந்தடிப்பான், அவன் தண்ணி கட்டுனா இவனும் தண்ணி கட்டுவான். நண்பனோட நிலத்துல அறுவடையும் முடிஞ்சிருச்சு. அவனுடைய நண்பன் நிறைய லாபமும் பார்த்தான். ஆனா இவன் நட்டு வச்ச பயிர்கள் முளைக்காமையே இருந்துச்சு. காரணம் என்ன? நானும் கடினமான உழைப்பை போட்டேன் அப்படின்னு ரொம்ப சோகத்தோட உட்கார்ந்து யோசிக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. நண்பன் விதைச்ச விதை நெல் விதை, ஆனா நாம விதைச்சது மஞ்சள் விதை. நெல்லுக்கு அதிகமா தண்ணி கட்டணும், மஞ்சளுக்கு அதிகமா தண்ணி தேவைப்படாது. அதிகமான தண்ணியால தான் நாம நட்ட மஞ்சள் எல்லாம் அழுகி போயிருச்சு அப்படிங்கிற விஷயம் காலம் கடந்துதான் அவனுக்கு புரியவும் வந்துச்சு. புலிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையாதான் நம்ம கதையும் ஆய் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு வருந்தவும் ஆரம்பிச்சானாம். நான் தான் ஆரம்பத்திலேயே வேண்டா பேசாம கூலி வேலைக்கே போன்னு சொன்னேனே, கொஞ்சமாவது கேட்டியா? அட பாவி மனுஷா, எல்லாத்தையும் இழந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறோமே அப்படின்னு மனைவி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப நொந்து போன அவனும் ஒரு துறவிய போய் சந்திச்சானாம். துறவியே, என்னதான் நான் கடினமா உழைச்சாலும் புத்திசாலியா இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்ல, தயவு செஞ்சு வாழ்க்கையில முன்னேற ஏதாச்சும் நல்ல வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டானாம். குருவும், நான் ஒரு கதை சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். ஒரு நாட்டை ஒரு மன்னர் நல்லாட்சி புரிஞ்சிட்டு வந்தாராம். அவர் மிகச்சிறந்த கடவுள் பக்தராம். தினமுமே சாமி கும்பிட்ட பிறகுதான் பச்சை தண்ணி கூட குடிப்பாராம். ஒரு நாள் அந்த மன்னர் காட்டுக்குள்ள வேட்டையாட போயிருந்தாராம். ரொம்ப இருட்டானதுனால வேற வழி இல்லாம காட்டிலேயே தங்கிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாராம். கூடாரம் அமைச்சு காட்டுக்குள்ளாரையும் தங்கினாராம். அதிகாலையில வழக்கம் போல எந்திரிச்ச மன்னர் மேடான இடத்துல இருந்த மண்ணையெல்லாம் குவிச்சு அதையே சிவலிங்கமா பாவிச்சு காட்டு மலர்களால பூஜை செஞ்சுட்டு அங்கேயே தியானத்திலையும் ஆழ்ந்தும் போனாராம். அப்போ அந்த சமயம் ஒரு வேடன் புள்ளிமான துரத்திட்டே வந்தானாம். அவனோட கவனம் முழுவதுமே அந்த மானின் மேலேயே இருந்ததுனால அவன் மன்னனையோ அவர் பூஜை செஞ்சுட்டு இருந்த லிங்கத்தையோ கவனிக்கல. மான் எப்படி துள்ளி குதிச்சு போயிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி அவனும் துள்ளி குதிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது அவனோட கால் தெரியாம அந்த சிவலிங்கத்தின் மேல பட்டு அந்த சிவலிங்கம் உடைஞ்சு போயிருச்சு. அதை பார்த்த மன்னருக்கு கடும் கோபம் வந்துருச்சு. உடனே இந்த வேடனை கைது செய்யுங்கள் அப்படின்னு தன்னோட வீரர்களுக்கு கட்டளை பிறப்பிச்சாராம். வீரர்களும் அந்த வேடனை துரத்திட்டு காட்டுக்குள்ளாரையும் போனாங்களாம். காட்டுக்குள்ளார ஓடி பழக்கப்பட்ட வேடனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத வீரர்கள் அவனை பிடிக்க முடியாம தொங்கி போன முகத்தோட கூடாரத்துக்கும் வந்தாங்களாம். அவங்களோட முகத்தை பார்த்த மன்னனுக்கு மேலும் கோபம் அதிகமாயிடுச்சு. ஒரு வேடனை கூட உன்னால பிடிக்க முடியலையா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போதே அந்த வேடனும் தான் வேட்டையாடிய மானை தோல் மேல போட்டுட்டு அந்த வழியா வந்துட்டு இருந்தானாம். அதை பார்த்த வீரர்கள் உடனே அவனை சுத்தி வளைச்சு பிடிச்சு அரசரின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம். அப்பொழுதுதான் அந்த வேடன் அரசரையும் அரச பரிவாரங்களையும் பார்க்கிறான். அரசரின் முன்னாடி மண்டியிட்டு, அரசரே வணக்கம், நீங்கள் என்னோட இருப்பிடத்திற்கு வந்திருப்பது என்னோட பாக்கியம், வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னானாம். அதை கேட்ட அரசர் ரொம்ப கோபத்தோட, என்ன நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். அரசே, தங்களோட கோபத்திற்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னானாம் வேடன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த வழியா மானை துரத்திட்டு ஓடினேன். நான் பூஜை செஞ்சுட்டு இருந்த லிங்கத்தை காலால எட்டி உதைச்சது மட்டும் இல்ல, நான் இந்த நாட்டோட அரசன் என்ன பார்க்காத மாதிரியே போய் என்னையும் அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொன்னாராம். அரசே, மீண்டும் என்னை மன்னிக்கவும், என்னோட கவனம் முழுவதுமே மானின் மேலேயே இருந்ததுனால உங்களை நான் கவனிக்கல, மீண்டும் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த வேடன் சொன்ன உடனேதான் அரசருக்கு தன்னோட தப்பு புரிய வந்துச்சு. அவனோட கவனம் முழுவதுமே அந்த மானின் மேலேயே இருந்துச்சு அப்படின்னா
நான் தியானத்தில் இருந்த என்னோட கவனமும் தியானத்திலையும் சிந்தனையிலையும் மட்டும்தானே இருந்திருக்கணும். எப்போ என்னோட கவனம் சிதறிச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்த போதுதான் ராஜாவுக்கு ஒரு விஷயமே புரிய வந்துச்சு. தவறு எல்லாம் தன்னுடையதுதான் அப்படின்னு. இத புரிஞ்சுகிட்ட ராஜாவும் வேடன் கிட்ட மனசார மன்னிப்பும் கேட்டுட்டு நிறைய சன்மானங்களோட அவனை அனுப்பி வச்சாராம் அப்படின்னு அந்த துறவி கதையை சொல்லி முடிக்கிறாரு. இந்த மன்னரோட கவன சிதறலுக்கு என்ன காரணம் தெரியுமா? புதிய சூழ்நிலை, காட்டு விலங்குகளால உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம், அந்த காட்டுக்குள்ள விலங்குகளோட சத்தம். இதனாலதான் அவனோட வேலையில அவனால முழு கவனத்தை செலுத்தவே முடியல. இதே மாதிரிதான் நீயும். உனக்குள்ளார இருக்கும் சந்தேகம், அவநம்பிக்கை, எதிர்மறையான சிந்தனை, உன்னை சுத்தி இருக்கும் நபர்களோட எதிர்மறை எண்ணங்களோட தாக்குதல்கள், இதுதான் உன்னோட தோல்விக்கு காரணம். அதான் நீ புத்திசாலியா கடின உழைப்பு உழைச்சாலும் இவை அனைத்துமே உன்னோட தோல்விக்கு காரணம். உன்னோட நண்பன் அந்த வேடனை போல அவனோட கவனம் முழுவதுமே அவனோட லட்சியத்தில் இருந்ததுனாலதான் அவனால வெற்றி பெற முடிஞ்சது. உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறையான எண்ணங்களோட, உன்னை சுத்தி இருக்கும் மனுஷங்களோட எதிர்மறையான எண்ணங்களை காதுல கொஞ்சம் கூட வாங்கிக்காம கடினமா உழைச்சினா நீயும் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொன்னாராம். அவனும் தன்னுடைய அவர்களை உணர்ந்து துறவிக்கு நன்றியும் சொல்லிட்டு வாழ்க்கையில நேர்மறையான எண்ணத்தோட முன்னேறினான். கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது நேர்மறையா கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எதிர்மறையான எண்ணங்களோட கனவு கண்டு தன்னோட முயற்சிகளை கொஞ்சம் கூட தொடங்காம இருக்கிறவங்க தான் நம்மள பல பேர் இருக்கிறாங்க. இன்னையோட உங்களோட எதிர்மறையான சிந்தனைகளை விட்டுட்டு நேர்மறையான சிந்தனைகளோட இருங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். நிச்சயமா நீங்களும் வாழ்க்கையில முன்னேறுவீங்க. மீண்டும் நல்ல கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.